அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீன ராசிக்கார நேயர்களே, டிசம்பர் 15க்கு பிறகு இதுதான் நடக்கும். இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில உனக்கான நேரம்ன்றது வந்துருச்சு. இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் சொல்றேங்க, யாரையோ ஒருத்தரை நம்பி வாழ்க்கையில இழந்த விஷயம் என்பது மிகப்பெரிய ஒன்றுங்க. இவங்க இந்த மீனராசிக்காரர்கள் எப்போதுமே சொல்றாங்க, மத்தவங்க மேலதாங்க அதிகப்படியான நம்பிக்கையை வைக்கிறாங்க. தான் மேல வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. மத்தவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அவங்க மேல நம்புறது, மத்தவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறதுனாலயே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவுல இழப்புகளை தாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்ப மாட்டாங்க, ஆனா மத்தவங்களை நம்புவாங்க. என்னையா இது, இவங்களே நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கெல்லாம் கேள்வியே தோணுது. ஏன்னா முதல் விஷயமே, அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை நம்ம நம்புறோன்றது நம்மளை விட அவங்கள அதிகமா நம்ப மாட்டோம். நம்மளதான் முதல்ல அதிகமா நம்புவோம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க நம்புவோம். ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. முதல்ல தன்னை நம்புறதை விட மற்றவங்க மேல அதிகப்படியாக நம்பிக்கை வைக்கிறாங்க. இந்த நம்பிக்கைங்கிறது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில எதை இழந்திருக்கோமோ, எந்த ஒரு விஷயங்கள் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே மொத்தமாவே தன்னுடைய வாழ்க்கையில பாக்குறாங்க. அப்படி பார்த்து மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபராக இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் யாரையோ ஒருத்தரை நம்பிதான் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தை, சொத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டு தனி மரமா இருக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. இப்போ வரைக்கும் சொல்றேங்க, இவங்க அதிகப்படியாக மற்றவங்களை நம்பிக்கிட்டு இருக்கனாலேயே வாழ்க்கையில இழந்த விஷயங்கள்னு சொல்ல முடியலைங்க. அந்த அளவுக்கு அதிகமான விஷயங்கள் இழந்திருக்காங்க. இவங்க மற்றவங்களுக்காக எல்லாத்தையுமே பண்றதுனால, மற்றவங்க மேல அதிகப்படியான விஷயங்கள் செய்யறதுனால குடும்பத்துல இந்த மீனராசினுடைய மதிப்புங்கிறது மொத்தமாவே போயிடுச்சுங்க. இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நான் சொல்றேங்க, இவங்களை மதிக்கிறதோ இல்ல இவங்க மேல அன்பு பாசம் அப்படின்னு ஏதாச்சும் நேசத்தை கூட காமிக்கிறதோன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. இவங்க தான் அவங்கள தேடி தேடி போறாங்களே தவிர இந்த மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இவங்களை யாருமே தேடி வந்தது கிடையாது. மீனராசிக்காரர்கள்லாம் மற்றவங்களை தேடி போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கு. உடல் அளவுல உபாதைகள் என்பது கொஞ்சம் அதிகமாவே ஏற்படுதுங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேன், உடல் அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை சொல்லுங்க பார்ப்போம். மீனராசிக்காரர்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதை விட எதிர்பார்க்காத அளவுக்கு உடல் அளவுல கொஞ்சம் உபாதைகள் என்பது அதிகமாவே தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில. இவங்க என்னதான் எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாம், யாருடைய வாழ்க்கையும் நம்ம போய் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இல்ல துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு இவங்க இப்போ நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்பு நினைக்காம நிறைய ஏற்படுத்திட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கை மாறாத சாமி, எங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இவ்வளவு கஷ்டப்பட்டமே இனியாவது எங்களுக்கு தீர்வு கிடைக்காதான்னு எதிர்பார்த்தீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடவுளே நேர்ல வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நடக்க போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இவ்வளவு காலங்கள் எதிர்பார்த்து நடக்காத விஷயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தற்போது நடக்க போகுது. அப்படி உண்மையாவே நடக்குமா சாமி? கண்டிப்பா நடக்குங்க. அது என்ன, எப்படிப்பட்ட விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில நடக்க போகுது, எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை இதாக பார்க்கறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரோன்றதே புரியாம பேச ஆரம்பிச்சிடறாங்க. அது தப்பான விஷயம் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, சரிங்களா? சரி, மீன ராசிக்கார நேயர்களே, முதல் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? உங்களுடைய வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிட்டா சரி. குடும்பத்துக்குள்ள உங்களுடைய மதிப்பு மொத்தமா இழந்துட்டீங்க. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மதிப்பு இழந்துட்டு இருக்கீங்கன்னு. ஆனா இன்னும் ஒரு சில தினங்களிலேயே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இழந்த முழு மதிப்பையும் திரும்ப பெறுவதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சுங்க. இப்ப வரைக்கும் மதிப்பு எல்லாத்தையும் இழந்துட்டு, என்னடா இது, நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்கன்று மனசுல உள்ள வேதனைப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மதிப்புங்கிறது உயரப்போகுதுங்க. இனி யார் உங்களை பார்த்தாலும் சரி, யார் உங்ககிட்ட வந்தாலும் சரி, உங்களை அந்த அளவுக்கு மதிச்சு மரியாதை கொடுத்து பேச போறாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் அது நடக்கல, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கை, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள எப்பவுமே இவங்களை மட்டம் தட்டி பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. ஏன்னா எப்போது பார்த்தாலும் இந்த மீனராசிக்காரர்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லா நேரத்திலையும் எல்லா நொடியும் இவங்களையே குறி வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் வருமானு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது. கணவன் மனைவியிலான இடையிலான அந்த சண்டைங்கிறது கொஞ்சம் அதிகமா நடப்பதால இவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரிவினை என்பது கொஞ்சம் மாறிடுச்சுங்க. அதை அப்படி சொல்றோம்னா, இவங்க நம்பியிருப்பாங்க, ஒரு விஷயங்களை பேசியிருப்பாங்க, சண்டைகளை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா சேர்ந்து வாழ நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சண்டைகள் நடந்து குடும்ப வாழ்க்கையை இழந்து, காதல் வாழ்க்கை இழந்து, கல்யாண வாழ்க்கை இழந்து தனிமரமா நிற்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இதை இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து நீங்க விடுபட்டு சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள போக முடியும். இப்ப வரைக்கும் நீங்க அதிகப்படியான நபர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயத்த இழந்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படிப்பட்ட விஷயங்களை இழந்திருக்கீங்கன்னு. இப்ப வரைக்கும் இதற்கான தீர்வு கிடைக்கலன்றது நீங்க தேடி தேடி அலைறீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. எத்தனை நாட்கள் நீங்க தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இல்லாமல் சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போவீங்க. மீனராசினுடைய வாழ்க்கையில தொழில்ல நல்ல லாபம் என்பது இருக்கும். வேலையை விட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்ட இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு புது வேலை என்பது கிடைக்குங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வேலை தேடி அலைஞ்சு 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 ரொம்ப கழைச்சே போயிருப்பீங்க. ஆனா இனி ஒரு சில தினங்களிலே இவர்களுடைய வாழ்க்கையில நல்ல வேலை, நல்ல இடத்துல மதிப்புடன் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது நடக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் நடக்கலைன்னு வருத்தப்பட்டீங்களே, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இனி எந்த ஒரு நபரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க சிறப்பான ஒரு நபராக மாற போறீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். துன்பங்கள் எல்லாமே தவிர்த்துட்டு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையில வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த மீனராசிக்காரர்கள் மத்தவங்க மேல நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க மத்தவங்களை நம்புறது தப்பே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே நம்ம நம்புறது நல்ல விஷயம் தான். ஆனா அதற்காக அதிகப்படியா நம்பி வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழக்கிற அளவுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அது யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் மத்தவங்க மேல வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்கள நம்பி தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்குவதை விட கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம வேட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது சரியானதாக இருக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இப்போ வரைக்கும் நம்புறீங்கள் அடுத்தவங்கள, அது உங்களுக்கு எந்த விதத்துல நல்லதை ஏற்படுத்திச்சு சொல்லுங்க? கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும். நீங்க நம்பினவங்க உங்களை காலவாரி விட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த சேர்த்துக்கிட்டாங்க, நீங்க உங்களை நடத்துறதுல விட்டுட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட தவறு நடக்கக்கூடாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை விட்டு தள்ளி இருப்பது, மற்றவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை வச்சுட்டு ஏமாந்து போவதுன்னு செய்யாம தவிர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் மாறப்போகுதுங்க. கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும், நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். நம்பிக்கையோடு இருங்கள். மீனராசினுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக தான் அமையும். கவலைப்படாம இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் நடக்கப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி எதை இழந்துட்டோம்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. ஏன்னா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள். முழுமையான மனசுடன் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுக்கும். இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்கன்றதை பத்தி தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டும் நம்பிக்கையோடும் காத்திருங்கள். நடத்தி நடக்கட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதான் நடக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும். நம்பிக்கையோடுங்கள். நடத்தி நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.